வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் வருகின்ற புத்தாண்டு ஜனவரி 5ஆம் தேதி வரை உள்ள தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் தனுசு ராசி மக்கள் தங்களை முழு ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க தினமும் காலையில் மாலையில் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்வதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்படுத்த வேண்டும். மேலும் இந்த வார நேரத்தில் நல்ல மன நிம்மதி தரும் சிந்தனைகள் மற்றும் யோசனைகளை வளர்க்க இதுவே சரியான நேரம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இந்த பழக்க வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இது உங்களது தேகத்துக்கும் மனதிற்கும் இனிமை தந்து ஆரோக்கியத்தை வளர்க்கும். அதனால் அதை தொடர்ந்து பின்பற்றவும் வேண்டும். இந்த வாரம் தனுசு ராசியை பொறுத்தவரை சனி பகவான் 3வது வீட்டில் அமர்ந்து பயணம் செய்வதால் நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தால் உங்கள் கடந்த கால முயற்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும். இதனுடன் நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜுடன் கூடிய வேலை கிடைக்கும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றது. ஆகையால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நன்கு பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் உயர வேண்டும். பொருளாதாரத்தில் ஆதாயத்தை பெற்று மகிழ்ந்து வாழ்வதற்குண்டான சூழலை நீங்கள் அடைய வேண்டும். மற்றும் கவனமாக இருந்து உங்களை நாடி வரும் பல நல்ல விஷயங்களை கைப்பற்றி பயன்படுத்தி முன்னேற வேண்டும். எக்காலம் கொண்டு விட்டுவிடாதீர்கள். இந்த வாரம் உங்களின் உறவினர்களுடனான உறவை புதுப்பிப்பதில் தனுசு ராசி மக்கள் சிறப்பான செயல்பட்டு வெற்றியை பெறுவார்கள். மேலும் தனுசு ராசி மக்கள் தங்கள் வீட்டு விஷயங்களுக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளை முடிப்பதற்கும் இது ஒரு நல்ல வாரமாக இருக்கும் என்று பயன்படுத்த முனைவார்கள். இந்த வாரம் முழுவதும் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் ஒவ்வொரு வேலையையும் அதிக பொறுப்புடனும் கவனத்துடனும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலும் செய்வீர்கள். இதனால் நீங்கள் பாராட்டுக்கு உள்ளாவீர்கள். இந்த செயல் பார்த்து தங்களுடைய பணியிடத்தில் உங்கள் சிறந்த செயல்திறனையும் உங்களால் வழங்க முடியும். இது தவிர தனுசு ராசி மக்கள் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு நிறுவனத்தில் சேரும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த வாரம் தனுசு ராசி மாணவர்களுக்கு அனுகூலமான பல கிரகங்களுடைய சேர்க்கை வெவ்வேறு பாடங்களில் உங்கள் வெற்றியை குறிக்கிறது, நம்பிக்கை தருகிறது. ஆகையால் நீங்கள் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்துவது அவசியமாகிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக எல்லா தேர்வுகளிலும் வெற்றி பெறுவீர்கள் என்பது நம்பிக்கை தரும் ஒரு செயலாக இருக்கிறது. வயதான உங்கள் குடும்ப பெரியவர்களை வணங்கி அவர்களது பாதம் தொட்டு வணங்குங்கள், அவருடைய ஆசையை பெறுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவருக்கும் வரமுடன் நலமாக தேகத்திராக ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.